Health and Sports Sri Lanka to unveil the slogan of Wisdom Global Islamic Mission. Sir, please. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم இந்த மாபெரும் ஏற்பாட்டை செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற விஸ்டம் குளோபல் இஸ்லாமிக் மிஷனுடைய தலைவர் உறுப்பினர்களே, இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஹிஸ் ராயல் ஹைனஸ் ஷேக் ஃபைசல் பின் முசைட் அல் சவுத் மற்றும் இங்கே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சகல பிரஜைகள், அதிதிகள், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்களோடு எனக்கு பணிக்கப்பட்ட ஸ்லோகனை உச்சரித்தவராக உங்களோடு சில வார்த்தைகள் உங்களுடைய சகோதர மொழி தமிழிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். First of all, let me to declare the slogan of wisdom, together towards peace. சமாதானத்தை, அமைதியை நோக்கி பயணிப்போம். முதலாவதாக என்னை இந்த நிகழ்விலே அழைத்தமைக்காக இந்த விஸ்டம் குளோபல் இஸ்லாமிக் மிஷனுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நான் முதற்கண் பாராட்ட விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக இதிலே கலந்து கொள்வதற்கு என்னை இயலுமாக்கிய எல்லாம் வல்ல உங்களையும் என்னையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு தாலாவை நான் நன்றியோடு நிறைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே இந்த அமைப்பினுடைய உதவி தலைவர் குஞ்சு முகமது மதனி பரப்பூர் அவர்கள் மலையாளத்திலே பேசினார்கள். எனக்கு விளங்கவில்லை, ஆனால் விளங்கியது அவர் பேசியதெல்லாம். அவருடைய பேச்சிலே உயிரோட்டம் இருந்தது, கருத்திருந்தது, நல்ல எண்ணம் இருந்தது. அல்லாஹ் எல்லாவற்றையும் கபூல் செய்வானாக. இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்ட சொற்ப நேரத்திலே நான் எல்லா நிகழ்ச்சிகளையும், இந்த மக்கள் கூட்டங்களையும் ரசித்துக் கொண்டிருந்தேன். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையிலே கேரளாவிலே கோழிக்கூடில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வதற்கு உதவியாக இருந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் மத்திய அரசாங்கத்தையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். உண்மையிலே இவ்வாறான சுதந்திரமான நிகழ்வுகள், கருத்து சுதந்திரங்கள் உலகத்திலே இருக்க வேண்டும். அது இங்கே இருக்கிறது, என்னுடைய நாட்டிலும் இருக்கிறது, ஸ்ரீலங்காவிலும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று இஸ்லாத்துடைய நிகழ்ச்சியை, செய்தியை, இஸ்லாமிய செய்தியை உலகமெல்லாம் கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாட்டுடைய ஆரம்ப கட்டமாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இது காலத்தின் தேவையாக காணப்படுகிறது. இந்த பணி இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் கடமையான ஒன்றாகும். இந்த வழியை, இந்த சன்மார்க்கத்தை
நாங்கள் சந்திக்கின்ற முஸ்லிம் அல்லாத அனைத்தருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் மறுமையிலே எங்களுடைய நண்பர்களாக எங்களை சந்தித்தவர்கள் இந்த செய்தியை எங்களிடத்திலே இருந்து பெறாதவர்களாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கேள்விக்கப்படுகின்ற போது அவர் எங்களை குற்றம் சாட்டிவிட்டு தப்பிவிடலாம். அந்த அளவுக்கு பொறுப்புதாரிகளாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த எங்களுடைய அந்த சமூகத்தினுடைய முழு பொறுப்பையும் இந்த விஸ்டம் குளோபல் இஸ்லாமிக் மிஷன் இன்று செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பாரிய பணி, தைரியமான பணி, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பணி. இதற்கு அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வான் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. காலத்தினுடைய தேவை என்பது இன்று இஸ்லாம் குறித்த முஸ்லிம்கள் தொடர்பான பார்வை சர்வதேச ரீதியாகவும் வேறு விதமாக இன்று பார்க்கப்படுகின்ற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலருடைய போக்கு நடவடிக்கை காரணமாக இன்று இஸ்லாம் ஒரு பிள்ளையாக விமர்சிக்கப்படுகின்ற ஒரு மார்க்கமாக பல்வேறு மட்டத்திலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கு இஸ்லாம் என்றால் என்ன, அதை நாங்கள் சொல்ல வேண்டும். இஸ்லாம் என்பது ஒரு சன்மார்க்கம், the way of peace, the life of peace. அதை நாங்கள் சரியாக எல்லோருக்கும் இந்த உலகத்துக்கு செல்ல முடியுமாக இருந்தால் அது இஸ்லாம் என்றால் என்ன என்பதை எல்லோரும் சரிவர விளங்கிக் கொள்வார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஸ்ரீலங்காவிலே இருந்து வருகை தந்த நான் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற ஒரே விடயம், எங்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இஸ்லாத்தை பிரதிபலிக்கின்றவைகளாக பரிபூர்ணமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதை சொன்னானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எங்களுக்கு போதித்தாரோ அவைகள் அனைத்தும் எங்களிலே பிரதிபலிக்கின்றவையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எல்லோரும் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதை நான் உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகின்றேன். அதே போன்று இந்த நாளிலே இருந்து இந்த மிஷனுடைய, இந்த குளோபல் இஸ்லாமிக் மிஷனுடைய எண்ணம், அதனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் சர்வதேசம் அனைத்தும் எல்லா இடமும் இடம்பெற்று சமூகம் சர்வதேசமும் ஒரு சமாதான பூமியாக மாறுவதற்கும் இஸ்லாம் சார்ந்த தவறுதலான அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கும் முகமாக இதனுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wisdom Global Islamic